இந்த பொம்மையை கொடுங்க. பொம்மையா? யாருக்குடி? இது எங்க வீட்டு கடைக்குட்டிக்கு. இது யாருக்குடி? பெரிய தங்கச்சிக்கு. உங்க அம்மாக்கு தானே? ஆமா, இது எங்க அம்மாவுக்கு. இது யாருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு. போலீஸ்ல என்னமா சொன்னாங்க? எப்படி இன்னும் ஒரு வாரத்துல பிடிச்சிருவோன்னு சொன்னாங்க. வேற என்னத்த சொல்ல போறாங்க? இனி பிடிச்சி என்ன செய்யறது? போன உசுறு திரும்பியா வரப்போகுது? பாவம், இனிமே இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா? ருத்ரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் வரியா? என்னம்மா? சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா சொல்லாம இருக்க என் மனசு கேட்கல. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த தயவு செஞ்சு நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்னம்மா விஷயம்? தைரியமா சொல்லுங்க. நேத்து ராத்திரி எல்லார் வீட்லயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து பதறி போய் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தேன். அப்போ உங்க வீட்டுல இருந்து 4 பேர் வெளியில வந்து கார்ல ஏறி ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த 4 பேர்ல ஒருத்தனை மட்டும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். யார் அவ? மாயாண்டி. மாயாண்டியா? ஆமாமா, அவன் பெரிய கேடி. அது ஊருக்கே தெரியும். அவன் செஞ்ச அட்டூழியங்கள்லாம் பத்தி பத்திரிக்கையில பத்தியா வந்தது. ஏன், அவன் போட்டோ கூட வந்தது. நீ பாக்கல? ஆமா, பாத்திருக்கேனே. ஆனா அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சமீபத்துல உங்க அப்பா ஒரு கேஸ்ல அவனை புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அவன் சாதாரணமான ஆள் இல்ல.
அரசியலையும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சரி செல்வாக்கு அதிகம். அதனால தானே. ஐயோ, அவசரப்பட்டு எந்த முழுக்கும் போயிடாதம்மா. இத போய் நீ போலீஸ்ல சொன்னீன்னா எங்க உயிருக்கு தான் உடனே ஆபத்து வரும். வேண்டாமா? எங்கம்மா போற? வீட்டுல இருக்கல இல்லமாடா. ஏம்மா, நீ எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கோபாலோட பொண்ணு தானே? ஆமா சார். சார், என் குடும்பத்தை அழிச்சவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவன் யாருங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? சொன்னது யாரா இருந்தா என்ன விடுங்க, எனக்கு கரெக்டா தெரியும். அந்த கேடி மாயாண்டி தான் எங்க குடும்பத்தை கொலை பண்ணிருக்கான். என்ன சார் யோசிக்கிறீங்க? உடனடியா அவன் எங்க இருக்கான் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வா போலாம். கமான். என்ன சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உள்ள வந்து பாரு. இவன் இங்க அவங்க அவங்க சொன்னது சார். இவன் எப்படி இங்க? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேசுமா. இவன் ஒரு மாசமா இந்த செல்லுக்குள்ளதான் இருக்கிறான். உனக்கு சந்தேகமா இருந்தா ஜெயில் ரெக்கார்ட்ஸ போய் பாரு. சார் இல்ல சார், கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. சார் சொல்றத கேளுமா. இல்ல சார், இவன் தானே சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆமா சார். இத பாருமா, ஊர்ல இந்த மாதிரி வதந்தியை கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நீ ஒண்ணு குழப்பிக்காத. உன் குடும்பத்தை கொலை பண்ண கொலைகாரனை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு தரேன். வா. நல்லா தெரியுமா? அவனை நான் என் கண்ணால பார்த்தேன். இல்லம்மா, அவன் ஜெயில தான் இருக்கான். இப்பதான் நான் அவனை பாத்துட்டு வரேன். இருமா, நான் வாங்கிட்டு வரேன். உனக்குதான். உங்க அப்பா எழுதியிருக்காரு. காலேஜ் காமிச்சிருக்காரு. அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு. என்னம்மா, என்ன விஷயமா? முக்கியமானதா? என்னம்மா? ஓகே சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவனேதான் கண்டிப்பா. என்னமா சொல்ற? கொஞ்சம் நிதானமா சொல்லுமா. சார், எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதிருக்காரு. படிக்க கேளுங்க. டியர் ருத்ரா, கொஞ்ச நாள் முன்பு பிரபல கேடி மாயாண்டியை கைது செய்து நான் உள்ளே வைத்தேன். அப்போது அவனிடமிருந்து ஒரு முக்கியமான வீடியோ கேசட் எனக்கு கிடைத்தது. அந்த கேசட்டில் பெரிய விஐபிகளுக்கு கூட தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாது போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே எனக்கு சீனியரான சில ஆபீசர்களும் அவனுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். என்னிடம் கேசட் இருப்பதை நிச்சயமாக மாயாண்டி என்னுடைய சீனியர் ஆபீசர்களுக்கு தெரிவித்திருப்பார். எனவே எனக்கு எந்த நேரத்திலும் மாயாண்டி மூலமோ அல்லது அவனது ஆட்கள் மூலமோ ஆபத்து வரலாம். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் என்னிடம் இருப்பது அவ்வளவு பாதுகாப்பு அல்ல. உன்னிடம் அதை அனுப்பினால் உனது நெருங்கின தோழியிடம் பாதுகாப்பாக வைக்க முடியுமா என்பதை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்தவும். இந்த லெட்டர் வந்ததும் நான் வீடு பூராவும் தேடி இந்த கேசட் எடுத்தேன் சார். அந்த கேசட் லெட்டர் டேபிள்ல வை. வை வைமா. இத பாருமா, இந்த விவகாரத்துல என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுனால எதுக்கும் மினிஸ்டர் பேசிட்டு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும்.
அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காரு. கான்ஸ்டபிள் சார். இந்த அம்மா அந்த ரூம்ல உட்கார வை. குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. போமா, ரிலாக்ஸா இருமா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இப்படி உட்காருமா. நான் தான் சார் பேசுறேன். இந்தாம்மா குடிமா. சரி சார். ஓகே சார். நீயே ஒரு கிரிமினலா? ஏய், இப்போ உன் உடம்பு நான் வேடிக்கை பார்க்க போறேன்.